எஸ்ஐஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் முதற்கட்டமாக பீகாரிலும், இரண்டாவதாக தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெற்ற 5 மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து மற்ற மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் பல்வேறு சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சியினர் பலர் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை குறித்து விளக்கம் கேட்டு ஐநா சபையின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் பிரிவு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த நோட்டீஸில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக 5.2 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக இஸ்லாமிய வாக்காளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதற்கு மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் சட்டமன்ற தொகுதியை அவர்கள் ஆதாரமாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த குறிப்பிட்ட தொகுதியில் நீக்கப்பட்ட மொத்த வாக்காளர்களில் 95% பேர் இஸ்லாமியர்கள்தான் என்றும், பலரிடம் முறையான ஆவணங்கள் இருந்த போதிலும் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் துல்லியமான எண்ணிக்கை, அதற்கான முறையான காரணங்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாட்டை தவிர்க்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட 7 முக்கிய விவகாரங்கள் குறித்து விரிவான அறிக்கை மற்றும் விளக்கத்தை அளிக்குமாறு இந்தியாவிடம் ஐநா தூதர்கள் தங்கள் கடிதத்தில் கோரியுள்ளனர்.